தோழர்களே, சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஆடலிகளை பயன்படுத்தக்கூடாது, அரசு வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் அவர்களுக்கும் டிஜிபி டெசிக்னேட் மிஸ்டர் மகேஷ்குமார் அகர்வால் அவர்களுக்கும் நான் ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த தருணத்தில் சென்னை மாநகர காவல்துறையின் 5 வாகனங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. முதல்வர் அவர்கள் பதவியேற்கும் நாளன்று ₹1 யாரையும் திருட விட மாட்டேன்னு சொல்றாரு. இவர் கண்ணு முன்னாடி லஞ்ச ஒழிப்பு துறையில் அருண் அவர்கள் இந்த திருட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். 5 வாகனங்கள், ஒரு வாகனத்துக்கு 160 லிட்டர் கோட்டா. கரெக்டா சார்? 160 எக்ஸ்ட்ரா கோட்டா ஒரு 60 சார்? எக்ஸ்ட்ரா கோட்டா ஒரு 60. இன்னைக்கு சாதாரண குடிமகன்கள் அந்த பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருங்க, எல்லாம் 2 வீலர் வச்சிருப்பீங்க. அந்த விலை ₹1.50 ஏற ஏற நீங்க பகிருங்க உங்களுக்கு. ஆனா 100 ரூபாய்க்கு போட்டானா 100 ரூபாய்க்கு காத்து தான் வரும். 5 வண்டிங்க. நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் பல்வேறு தீர்ப்புகளில் ஆடலி முறை வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய முறை, ஒரு ஜனநாயக நாட்டில், இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அதற்கு இடமில்லை என்று எழுதியிருக்கிறார் தீர்ப்பில். தலைமைச் செயலாளர் அவர்களே, காவல்துறை இயக்குனர் அவர்களே, சென்னை மாநகர காவல் துறையின் ஸ்ட்ரெங்த்தை சேர்ந்த சென்னை மாநகர காவல்துறையோட ஸ்ட்ரெங்த்ல சென்னை மாநகர காவல்துறையில சம்பளம் வாங்கக்கூடிய 20 காவலர்கள் இப்போது லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.